ரைட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெட்டுக்கு நிறையா கமாண்டு கற்றுக் கொடுப்போம். அதில் உயிர் காக்கிற ஒரு 4 கமாண்ட் இருக்குது. அதாவது அதோட உயிரை காப்பாற்றுற ஒரு 4 கமாண்டு. அந்த கமாண்டு முக்கியமாக மற்ற எந்த கமாண்டு நம்ம என்டர்டைன்மெண்ட்காக கற்றுக் கொடுத்தாலும் இல்லாட்டினாலும் அந்த கமாண்டு நம்ம கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருக்கணும்னு என்னோட அபிப்பிராயம். அது 4 கமாண்டு என்ன கமாண்டு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு தேங்காவோட பீஸ் நான் கையில் வச்சுருக்கேன். இவனுக்கு தேங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அந்த தேங்காயோட பீஸ் நான் கையில் வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காய் சாப்பிட்றதுக்காக இவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஓகே, இந்த 4 கமாண்டில் மொதல் கமாண்டு என்னன்னா, அது காமனான ஒரு கமாண்டு. நம்ம நாய் லீஷில் இருக்கிறப்ப ஓகே, நம்ம நாயை எப்பயுமே லீஷில் வச்சுருக்க முடியாது. இப்போ லீஷை அவுத்து விட்டுட்டோம், நம்ம நாய் சரௌண்டிங் ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கு, ஒரு இடத்துல நெருப்பு எரியுது, இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் இருக்குது, இல்லை ஒரு பாம்பு வருது, அந்த மாதிரி ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனில் நம்ம நாய் கூப்பிட்டா அடுத்த செகண்டு வெயிட், டிட் வெயிட், சிட் சிட், குட் பாய், வெயிட், ஸ்டே. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நாய் கூப்பிட்டா அடுத்த செகண்ட் நம்ம கிட்ட வரணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு கூட போகக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கமெண்ட். ஸோ நம்ம எப்போ கூப்பிட்டோமோ அடுத்த செகண்ட் அந்த ஒரு ஸ்டெப்பு கூட அது முன்னாடி எடுத்துக்க கூடாது, உடனே திரும்ப வந்துடணும். என்னோட ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் செக் டேமில் இதை கொண்டு போய் குளிப்பாட்டுற ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவேன். அதில் பாறையிலேருந்து இறங்க பார்ப்பான். அப்போதைக்கு கிரீட் நோ கம் பேக் அப்படின்னு சொன்னோன்னா அவன் திரும்ப ஓடிடுவான். ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி எடுத்து வைக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு எங்கேயாச்சும் போய் அவன் ஒரு ஆபத்தில் விழுவதுக்குனா நம்ம கூப்பிட்டா திரும்ப உடனே ரிட்டர்ன் வரணும். அது நம்ம சொன்ன பேச்சு அந்த அளவுக்கு கேட்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு உயிர் காக்கிற ஃபஸ்ட்டு கமாண்டு. 2வது கமாண்டு, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஒரு தேங்காய் பீஸு எனக்கு பிடிக்கும். இதே மாதிரி ஏதாவது ஒன்று சிக்கனோ மட்டனோ இதுக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயம், அதில் ஏதாவது விஷம் வச்சுட்டு இல்லாட்டி அதை மயக்கிற மாதிரி ஏதாவது வச்சுட்டு வெளியிலேருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தூக்கி போடுறாங்க. ஒன்று நாயை பிடிக்காதவங்க அதை சாப்பிட்றதுக்காக தூக்கி போடுறாங்க, இல்லை வீட்டுக்கு திருட வரவங்க அந்த நாயை கொண்டுட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஏதாவது சாப்பிட்ற பொருளை தான் முதல்ல தூக்கி போடுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அப்படி தூக்கி போட பொருளை அதை சாப்பிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறது? 2வது உயிர் காக்கிற கமெண்ட். இது ஒரு சிக்கன் பீஸு இல்லை ஏதாவது வச்சுக்கோங்க. தேங்காய் அவனுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட் ஐட்டம், அதனால நான் இதை வச்சு ட்ரை பண்ணுறேன். வெயிட், நோ, கெட் அப், வெயிட், வெயிட், ரீட், வெயிட், வெயிட், வெயிட். இப்போ இதை வச்சுட்டேன். ஆனால் இவன் சாப்பிடவே மாட்டான். நம்ம ஒரு கமாண்ட், அதாவது ஒய்இஎஸ், அந்த நோ வெயிட், அவன் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கான். அந்த ஒரு கமாண்டை சொன்னால் மட்டும்தான் சாப்பிடுவோம். அது வரைக்கும் இவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகே, அதுதான் அந்த ஒரு கமாண்ட். எப்பயுமே நம்ம என்ன சாப்பிட கொடுத்தாலும் அந்த ஏதாவது ஒரு சேம் கமாண்டை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நம்ம இப்போ சாப்பாடு சோறு கொடுத்தாலும் சரி, இல்லை ட்ரை ஃபுட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை அவனுக்கு பிடிச்ச எது கொடுத்தாலும் சரி, நம்ம அந்த கமாண்டை சொன்னால் மட்டும்தான் அதை சாப்பிடணும். அப்போ தான் அந்த மாதிரி ட்ரெயின் அப் பண்ணால் தான் நாளைக்கு வெளியிலேருந்து யாராவது ஒரு விஷத்தை தூக்கி போட்டாலோ இல்லை அவனுக்கு பிடிச்ச சாப்பாட்டில் ஏதாவது விஷங்கள் வச்சாலும் சாப்பிட மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த கமாண்ட் கிடைச்சா மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். அந்த மாதிரி நம்ம அவனை ட்ரெயின் அப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், எஸ், ஓகே, இந்த ஒரு கமாண்டை சொன்னால் மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். இப்போ நான் என் ஒய்ஃபு 2 பேரும் டெய்லி அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால அந்த ஒரு இதனால அவன் எங்கள்கிட்ட கேட்குறான், கொடுன்னு சொல்லி கேட்குறான். இதே 3வது வெளியில் இருக்கவங்க சாப்பாடு கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டான், அவன் கிட்டக்கே போக மாட்டான். அந்த மாதிரி நம்ம பழக்கி வைக்கணும். இது உயிர் காக்கிற 2வது கமாண்டு. 3வது கமாண்டு இப்போ பாருங்க, எஸ், நோ, எஸ்ன்னு சொன்னேன், நோ, எஸ்ன்னு சொன்னேன், சாப்பிட போனான். நோன்னு சொல்லிட்டு உடனே நிப்பாட்டிடணும், திரும்ப சாப்பிட போகக்கூடாது. இன்னொரு கரெக்டாக பாருங்க, எஸ், நோ, எஸ், நோ. இந்த நோங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. அவன் ஏதாவது ஒன்று செய்ய போறப்ப நோன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் செய்யவே கூடாது. இப்போ நம்ம போகிறோம், திடீர்னு அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் கிடக்குது, இல்லை வேற ஏதாவது ஒரு ஆபத்தான பொருள் இருக்குது, இவன் பாட்டு போறான்னா நோ அப்படிங்கிற ஒரு கமாண்ட் சொல்லிட்டு அப்படியே நிற்பான். அதுக்கப்புறம் அந்த அடுத்தது அந்த செயலை செய்ய மாட்டான், அப்படியே நிற்பான். அடுத்தது இப்போ ஒரு நாயை கடிக்க போறான், இல்லை வேற ஏதாவது ஒரு யாராச்சும் அட்டாக் பண்ண போறான், அப்படி எது விஷயமா இருந்தாலும் சரி, அந்த நோங்கிற அந்த வார்த்தையை சொல்லிட்டோம்னா அதுக்கு அடுத்த செகண்ட் நம்ம என்ன அடுத்த கமாண்ட் கொடுக்குறோங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதான் அவனோடது. இப்போ பாருங்க, நோன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கணும். அடுத்த கமாண்ட் என்னோடது என்னங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சிட், கிரேட், சிட், 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 குட் பாய்,
குட் பாய். எஸ். ஓகே, இது மூணாவது கமாண்ட். நாலாவது உயிர் காக்கிற கமாண்ட். இப்போ பாருங்க, கிரீட் கம். இதை நான் சாப்பிட கொடுக்குறேன், வாயில இருக்குது. லீவ், நோ, லீவ், 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 லீவ். கீழே துப்பிட்டான். ஓகே, இதே மாதிரி எது வாயில இருந்தாலும் நம்ம லீவுங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அதை வந்து கீழே போட்டணும். அதான் நாலாவது கமாண்ட். இன்னொரு விஷயம், நான் இது தேங்காய்ங்கிறத விட இன்னொரு அவனுக்கு பிடிச்ச விளையாட்டு இது ஒன்று பாசி. ரைட். இப்போ இது வந்து அவனோட விளையாடுறது. இது இதை வச்சு காட்டுறேன், இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. இப்போ லீவுங்கிற ஒரு கமாண்ட் கொடுத்தேன்னா உடனே அவன் கீழே போட்டுருவான். கிரேட், லீவ், கம் ஹியர், லீவ், 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 குட் பாய். ரைட். சரிங்களா, லீவ்னு சொன்னோம்னா அது என்னதான் இருந்தாலும் சரி அதை கீழே போட்டுருவான். அதான் அவனோட நாலாவது உயிர் காக்கிற கமாண்டு. நம்ம இப்போ ஏதாவது வாயில சாப்பிட்டுட்டான், இல்லை ஏதாவது பிளாஸ்டிக்கு, இல்லை வேற ஏதாவது விஷப்பொருள், அந்த மாதிரி எதை வாயில வச்சிருந்தாலும் உடனே அது லீவ்னு சொன்னோம்னா அது வாயில இருந்து கீழே போட்டுருணும். அது நாலாவது கமாண்ட். எஸ். லீவ், கிரேட், லீவ், லீவ். கீழே துப்பிட்டா பாருங்க. அதுக்கப்புறம் அவன் சாப்பிட மாட்டான். ஸோ இந்த ஒரு 4 கமாண்ட் வந்து எந்த ஒரு பெட்டையும் நம்ம கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.